இந்த தீபிகா மேடத்துக்கு உண்மையிலேயே இது தேவைதான் அப்படின்னே சொல்லலாம். கண்டிப்பா இந்த தீபிகா மேடம் இப்படி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு விஷயம் தான். ஆனா கடைசியில நம்ம மல்லிக்கு இந்த ஒரு உண்மை தெரிஞ்சு, எனக்கு என்ன பண்ணுவீங்களோ, ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. 1/2 மணி நேரத்துல அந்த ஃபோன் அதாவது விஜயோட ஃபோன் என் கைக்கு வரணும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. உண்மையிலேயே இந்த ஒரு விஷயத்த யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். கண்டிப்பா இந்த ஒரு விஷயம் இந்த தீபிகா மேடத்துக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியாவே இருக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். ஏற்கனவே இந்த ராஜேஸ்வரி இந்த பையனோட பிரச்சனை அதாவது இவன் அடிக்கடி பணம் கேட்டுக்கிட்டே இருக்கானே, அடுத்தது நம்ம என்ன பண்ண போறோம்? ஏது பண்ண போறோம்? எப்புட்றா இந்த பிரச்சனைய சமாளிக்க போறோம்? அப்படிங்கிற மாரி நெனச்சாங்க. கடைசியில அதாவது சாட்சிக்காரன் கால்ல விழுறத விட, சண்டைக்காரன் கால்ல விழுறதே மேலு அப்படிங்கிற மாரி சொல்லி, இந்த ராஜேஸ்வரி நேரா போய் தீபிகா கிட்ட சொல்லி, கடைசியில அந்த பையன அரெஸ்ட் பண்ண வச்சுட்டாங்க. இது உண்மையிலேயே கொஞ்சம் கூட யோசிக்கக்கூடிய ஒரு விஷயமாவே இருந்துட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதே மாரி அடுத்தடுத்து இந்த ராஜசூரியும் இதுல தப்பிச்சுக்கிட்டே இருக்கான். அதே மாதிரி நம்ம மல்லிக்கு இப்படி எப்படி இந்த ஒரு உண்மை தெரிய வந்துச்சு, அதாவது விஜயோட போன் எங்க என்ன ஏது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவ்வளவு தூரம் தேடிட்டு இருக்காங்க. விஜயோட போனே கிடைக்கல. அதுக்கப்புறம் தான் விஜயோட போனுக்கு என்னாச்சு, எங்க போச்சு, எங்க இருக்கு, இப்ப யார்கிட்ட இருக்கு அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே இப்போ நம்ம விஜய்க்கு அதாவது நம்ம மல்லிக்கு தெரிய வந்திருக்கு. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வெண்பா தான். வெண்பாவும் அடுத்ததா ஐஸ்வர்யா 2 பேரும் மீட் பண்ணி பேசிக்கிட்டாங்க இல்லையா? அவங்களுக்குள்ள சில கான்வர்சேஷன். அதே மாதிரி இந்த ராஜேஸ்வரி அந்த வீட்டுக்கு போனது, அங்க போய் விஜயோட ஃபோன கொண்டு போய் குடுத்தது. இது எல்லாத்தையுமே அக்கு வேற ஆணி வேறா பிரிச்சு எல்லாத்தையுமே சொல்லியிருக்காங்க. அதாவது ஐஸ்வர்யா நம்ம வெண்பா கிட்ட சொல்ல, வெண்பா அத நேரா கொண்டு நம்ம மல்லி கிட்ட சொல்லியிருக்காங்க. இங்க தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆச்சு. உண்மையிலேயே விஜயோட ஃபோன் இப்ப எங்க இருக்கு? எதுக்காக இந்த ஃபோன கொண்டு போய் குடுத்துருக்காங்க? யார் கொண்டு குடுத்தது? இது எல்லாமே தெரிஞ்சதுக்கு அப்புறமா, உண்மையிலேயே இப்போ இந்த அ அதாவது ராஜசூரிய நம்ம மல்லி போட்டு பொளந்து எடுக்குறாங்க அப்டின்னே சொல்லலாம். ராஜசூரிய மட்டும் கிடையாது. அடுத்ததா இந்த தீபிகா மேடம் இருக்காங்க இல்லையா? தீபிகா மேடத்தையும் இப்போ உண்டு இல்லன்னு பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயத்த உண்மையிலேயே யாருமே எதிர்பார்க்கவே இல்ல. அதுவும் இல்லாம தீபிகா மேடம்னா அவ்வளோதான் இனிமே நம்ம தான். நம்ம அந்த ஃபோன எடுத்துட்டோம். அந்த ஃபோன்ல தான் அந்த ஆடியோ இருக்கு. அந்த ஆடியோ இனிமே ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த ஆடியோ இனிமே நமக்கு மட்டும் தான் அப்படிங்கிற மாரி சொல்லி, இப்போ ரொம்ப இதா இருந்துட்டு இருந்தாங்க. ஆனா கடைசியா என்னாச்சு? எல்லாமே முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி இப்போ நம்ம மல்லி ஒரு கெடு வச்சிருக்காங்க. அந்த 1/2 மணி நேரத்துல நீங்க மட்டும் அந்த ஃபோன எடுத்துட்டு குடுக்கல அப்படின்னா, கண்டிப்பா நான் என்ன பண்ணுவேன், ஏது பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படிங்கிற மாரி சொல்லி, அதாவது இதுல ஐஸ்வர்யாவுக்கு தான் நன்றிய சொல்லி ஆகணும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஐஸ்வர்யா பார்க்கறதுக்கு சின்ன குழந்தையா இருந்தாலுமே கூட உண்மையிலேயே நல்லது எது, கெட்டது எது அப்படிங்கிற ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதே மாதிரி ஏற்கனவே இந்த ராஜசூரிய தெரிஞ்சதுனால, அடுத்ததா அந்த ராஜியும், அடுத்ததா தன்னோட அம்மாவும் என்ன பண்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த புரிஞ்சதுனால, இப்போ நேரா வெண்பா கிட்ட சொன்னதுனால இவ்வளவு பெரிய பிரச்சனை சால்வ் ஆச்சு. இல்ல அப்படின்னா நம்ம விஜயும், மல்லியும் இப்போ அந்த ஆடியோ இல்லாம கடைசியில இந்த தீபிகாவோட பிளான்ல ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இப்போ நம்ம மல்லி இந்த ராஜசூரிய உண்டு இல்லன்னு பண்ணிட்டு அந்த தீபிகா மேடத்துக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி விஜயோட ஃபோன் உங்ககிட்ட தான் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இன்னும் 1/2 மணி நேரத்துல அந்த ஃபோன கொண்டு குடுக்குறீங்க. இல்ல அப்டின்னா கண்டிப்பா நான் சும்மா விட மாட்டேன். நான் எந்த எல்லைக்கும் போறதுக்கு தயாரா இருப்பேன். அதாவது அந்த ஒரு காப்பி மட்டும் தான் இருக்குன்னு நீங்க நெனச்சுட்டு இருந்தா, அதுதான் உங்களோட மிகப்பெரிய முட்டாள்தனம். முதல்ல விஜயோட ஃபோன் எப்படி இருந்துச்சோ அப்படியே கொண்டு என் கையில குடுங்க அப்படிங்கிற மாரி சொல்லி, இந்த தீபிகா மேடத்த மிரட்டியிருக்காங்க. இத கேட்டதுக்கு அப்புறமா உண்மையிலேயே அடுத்தது என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம தீபிகா மேடம் திணறிட்டு இருக்காங்க. வேற வழி இல்ல நம்ம மல்லி ஒரு மிகப்பெரிய செக்க வச்சுட்டாங்க. இந்த செக்குக்கு அப்புறமா வேற என்ன பண்ணாலுமே சொல்லி இந்த இடத்துல தப்பிக்க முடியாது. ஏன்னா அவ்வளோ வசமா மாட்டிக்கிட்டாங்க. இவ்வளோ பெரிய பிளான போட்டு ஒண்ணுமே பண்ண முடியலையே அப்படிங்கிற மாரி சொல்லி பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ராஜசூரிய நம்ம மல்லி போட்டு அடி அடின்னு அடிச்சு வெளுத்து கட்டுறாங்க. இந்த ராஜேஸ்வரி தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அப்படிங்கிற மாரி சொல்லி, ராஜேஸ்வரி நீ ஏற்கனவே மிகப்பெரிய தப்பு எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்க. இத்தன நாளா இந்த கொலை கேஸ்ல உனக்கு சம்மந்தம் இருக்கா அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்துச்சு. ஆனா இப்போ நீ உனக்கும் இந்த கொலைக்கும் சம்மந்தம் இருக்கோ அப்படிங்கிற ஒரு டவுட் எனக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்படிங்கிற மாரி சொல்லி ராஜேஸ்வரி ஒரு இதுல இது பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே இந்த ராஜேஸ்வரி, ரகு இவங்க எல்லாருமா சேர்ந்துக்கிட்டு அந்த சுடர கொலை பண்றதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் மல்லிக்கு தெரிய வரப்போகுது. அதே மாதிரி தீபிகா மேடம் அந்த போனை கொண்டு நம்ம மல்லி கிட்ட குடுக்குறாங்க. ஏன்னா 1/2 மணி நேரத்துல குடுத்தாகணும். இல்லன்னா உன்னோட கதை கந்தல் ஆயிடும் அப்படிங்கிற மாரி சொன்னதுக்கு அப்புறமா, அடுத்தது வேற வழியே கிடையாது அப்படிங்கிற மாரி சொல்லி, இந்த ஒரு விஷயத்த சிம்பிளா செய்யறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க. மல்லி சொன்ன மாரி. அடுத்ததா தீபிகா மேடம் அந்த போனையும் கொண்டு வராங்க. என்ன மேடம் எதுக்காக இவ்ளோ நீங்க கேவலமா இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அதாவது நான் தான் கொலைகாரின்னு உங்களுக்கு தெரியுது.
அப்படி இருக்கும்போது எனக்கு எதிரான ஆதாரங்கள நீங்க அ தயாரிச்சுட்டு இருக்கீங்க. அதாவது எனக்கு எதிரா ஆதாரங்களே இல்ல. நான் கொலை பண்ணனோ இல்லையோ, அந்த ஒரு விஷயத்துல வந்து நீங்க எனக்கு எதிரா எவிடன்ஸ் வந்து தேடணும், கிடைக்கணும். ஆனா நீங்க என்ன பண்றீங்க? என்ன தூக்கி ஜெயில்ல வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவ்ளோ பெரிய எஃபோர்ட் போட்டுட்டு இருக்கீங்க. நீங்க பண்ற பிளான்னால நான் ஜெயிலுக்கு போனாலுமே கூட, அது உங்களோட வெற்றியே கிடையாது அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, நம்ம மல்லி இருந்துட்டு இப்போ இந்த தீபிகா மேடத்த உண்டு இல்லன்னு பண்ணிட்டு இருக்காங்க. தீபிகா மேடத்துக்கிட்ட எவ்வளவு சொன்னாலுமே தீபிகா மேடம் கேட்க மாட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரிஞ்ச விஷயம். ஏன்னா எந்த அளவுக்கு மோசமா இறங்க முடியுமோ, அந்த அளவுக்கு மோசமா இறங்கிட்டு இருக்காங்க. இதுல வந்து யாராச்சு இவங்க தான் கொலை பண்ணாங்க அப்படிங்கிற மாரி தெரிஞ்சா, அவங்கள வந்து கூட்டாளிகளா வந்து சேர்த்துக்கிட்டு ரொம்ப பெரிய பிரச்சனை அட்டூழியம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயம் வந்து நம்ம மல்லிக்கு சுத்தமா பிடிக்கல. நம்ம மல்லி இருந்துட்டு உண்மையிலேயே இந்த தீபிகாவ போட்டு பொளந்து எடுக்குறாங்க. கடைசியில தான் தீபிகா இருந்துட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு மேல இந்த மாரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. முதல்ல குற்றவாளி யாரு அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. நானே கொலை பண்ணியிருந்தாலுமே கூட, நீங்க நான் தான் குற்றவாளின்னு சொல்லிட்டு அங்க நிரூபிச்சீங்கன்னா போதும். நான் ஜெயிலுக்கு போறதுக்கு தயாரா இருக்கேன் அப்படிங்கிற விஷயத்த பத்தி சொல்றாங்க. ஆனா உண்மை என்னன்னா, அந்த ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா மல்லி கொலை பண்ணல அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். தீபிகா அப்படியே தலையில துண்ட போட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. எப்புட்றா இந்த விஜயையும், மல்லியும் லாக் பண்றது? நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியலையே. மல்லி எப்புட்றா நம்ம ஜெயிலுக்கு அனுப்ப போறோம்? அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, தீபிகா மேடம் இப்போ பயங்கரமா வந்து கதறி அழுதுட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.